ஹலோ வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை தக்காளி வச்சு ஒரு அவியல் தான். ஸோ அந்த பச்சை தக்காளியை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ தக்காளி பழத்துக்கு பல்லாரி 3 எடுக்கணும். அதையும் நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், பல்லாரி, பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தப்பருப்பு, மஞ்சள் பொடி, 2 பல்லு பூண்டு, உப்பு, கறிவேப்பிலை, தேங்காய் பூ. ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பும் போடுங்க. கடுகு புரிஞ்ச உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. நீளமாக நறுக்கி வைங்க வெங்காயத்தை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்க மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ, ஜீரகம், இரண்டு பல் பூண்டு, பச்சை மிளகாய். அரைக்கும் போதும் பச்சை மிளகாய் போடணும், வதக்கும் போதும் போடணும். ஸோ அரைக்கும் போது 2 ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி, தண்ணி விடாமல் பரப்பரன்னு அரைங்க. மைய அரைச்சிடாதீங்க, பரப்பரன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி பரப்பரன்னு அரைக்கணும். ஸோ வதக்கின வெங்காயத்து கூட நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேகணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், தண்ணி அதிலே ஊறிடும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை மேலே போட்டு விடுங்க. உடனே கிண்ட வேண்டாம், 5 நிமிஷம் இப்படி இருக்கணும். மூடி வச்சிருங்க ஒரு 5 நிமிஷம். நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு தக்காளி அவியல் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த அவியல் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த
டிஷ்ஷஸ் போடும்போது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.